ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போர்ச்சுகல் நாட்டுடைய த பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர்னு அழைக்கப்பட்ட நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். February 1985 ஒரு குழந்தை பிறகுது. அதுதான் த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ அவருடைய ஏஜ் 39. ஏழை வீட்டில் இந்த குழந்தை பிறகுது. இவருக்கு முன்னால் 3 குழந்தை இருக்குது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா கூலி வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி. கூலி வேலைனாலே வருமானம் பெரிய அளவில் இருக்காது. இது போக அவர் தினமும் நல்லா குடிப்பார். பாருங்கள், அப்போ அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அன்னைக்கு அவங்க மூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா சமையல் வேலைக்கு பார்ப்பாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 10 வயசுலேயே ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டில் விளாண்டு கற்றுக்கிட்டாரு. இது எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க டீச்சர் பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்காங்க. நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ பக்கத்தில் இருந்த சேரை டீச்சர் மேலேயே போட்டுட்டாங்க. அதனாலேயே அந்த ஸ்கூல்லேருந்து டிசியை கொடுத்து அடித்து பற்றி விட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்ன பிறகு கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு படிப்பை விட விளையாட்டு மேலே தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அவங்க அம்மா அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டில் சேர்த்து விட்டாங்க. விளையாடுறதுக்கு சேர்த்து விட்ட ஆரம்பத்தில் நல்லா விளையாண்டு தான் இருந்தார். ஒரு நாள் வெளியூருக்கு போய் விளையாடுற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருந்துச்சு. அப்போது அவர் போக விருப்பப்படலை. அவங்க அம்மாவை விட்டு போகிறதுக்கு விருப்பப்படலை. அவங்க அம்மா 10 வயசு பையங்கிறப்போ அவங்க வீட்டில் ரொம்ப தேடுவாங்களா. அதனால் அவங்க அம்மா நீ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. அப்போது அனுப்பிவிட்டதில் அவனும் அந்த நம்பிக்கையில் போய் நல்லா விளையாண்டு நல்லா இது பண்ணான். டாக்டர் செக் பண்ணுவாங்க, எல்லோருடைய பாடி கண்டிஷனையும் செக் பண்ணுவாங்க. அப்போது நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவை செக் பண்ணும்போது அவருக்கு நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு துடிக்க வேண்டிய ஹார்ட் பீட்டை விட நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே துடிக்குது. அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது வந்துச்சு. அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இருக்க காசு புறத்தையும் வச்சு சர்ஜரி பண்ணி அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு நாள் நல்ல பிளேயராக வந்துடுவான், ஃபுட்பால் பிளேயராக வந்துடுவான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பழையபடி நல்லபடியாக விளையாட ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒரு சில வருடம் போச்சு. அதுக்கு பிறகு அவங்க அப்பா ஒரு குடிகாரர். அதனால மதுக்கு அடிமைப்பட்டு இறந்துட்டார். இதுக்காண்டி அவர் ஃபுட்பாலை விட்டு வீட்டில் இருந்தாருங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு பிறகும் ஃபுட்பால் தான் விளாண்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட ஆசை ஃபுட்பால் பிளேயராக ஆகணுங்கிறது. அந்த நம்பிக்கையோடு விளாண்டாங்க. அப்புறம் நல்லபடியாக அவரோட கனவை நோக்கி பயணம் செஞ்சார். அப்படி பயணம் செஞ்சதுனால அவர் இப்போது ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக திகழ்கிறாரு. அவருடைய கதை. ஒரு முக்கிய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ பச்சை குத்துனதே கிடையாது அவருடைய வரலாறில். பச்சை குத்துனா பிளட் டொனேட் பண்ணதுக்கு 6 மாதம் ஆகும். அதனால தான் அவர் பிளட் டொனேட் பண்ணணுங்கிற ஒரு ரீசனுக்காண்டி தான், மெயின் அந்த ரீசனுக்காண்டி தான் பச்சை குத்துனதே கிடையாது. ஸோ இவருடைய கதையிலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க அம்மா அவன் மேலே வச்ச நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கதையோட ஹீரோவான கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் இப்படி ஒரு பெரிய பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயராக இருக்கார் போர்ச்சுகல் நாட்டில். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி காய்ஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.